நம்ம ஊரோட தன்மை உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியோட தன்மை தெரியும். உளவியலாகவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது ஆர்ட் ஃபார்மால தான் முடியும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால தான் நான் வந்து சென்னைக்கு ஓடி போனதே காரணம். சொல்லும் போதே வழின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப சமீப காலங்கள்ல அதற்கான சூழல் இல்ல. எவிடன்ஸ் கொடுங்க எனக்கு. சும்மா வந்து இவங்க இந்த மாதிரி படம் பண்றாங்க, இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்போம், அவங்க அந்த மாதிரி படம் பண்றாங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்போம், அப்படி கேட்கக்கூடாது. எது அவங்களுக்கு கதையை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க உணர்வுபூர்வமா சொல்றாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த கதைக்குள்ள உண்மை இருக்கும் பட்சத்தில் அது மக்களை சென்றடையும். உங்க மனசுக்கு நெருக்கமான உங்களை நெகிழ வச்ச கதைகளை சூஸ் பண்ணுங்க. அது சினிமாவுக்கு உகந்த கதையில் இதெல்லாம் சினிமா பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. சினிமாங்கிறது எந்த கதையும் கிடையாது, எல்லா கதையும் சினிமாக்க முடியும். ஏன்னா ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது எல்லா மனுஷனுக்கும் பொதுவானது. அதான் பைசன் திருவிக்ரம் முடிய போகுது. அதுக்கப்புறம் தனுஷா கூட ஸ்டார்ட் பண்றேன். வணக்கம். இன்னைக்கு என்னோட 4வது படம் வாழை ரிலீஸு. திருநெல்வேலியில் வந்து மக்களோட மக்களாக பார்த்தேன். சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு எமோஷ்னல் எதிர்பார்த்து வந்தாலும் அதே மாதிரியான ஒரு எமோஷ்னல் படம் எதிர்பார்த்த விட ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல கதையை, ஒரு நல்ல வாழ்க்கையை என்ன சொல்கிறது, ஒருத்தருடைய ரொம்ப எளியவர்களோட எமோஷ்னலை வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா சில வெற்றிகளை வந்து ரொம்ப பகிரமாக கொண்டாட முடியும், சில வெற்றியை வந்து ரொம்ப அமைதியாக இது வெற்றின்னு எப்படி சொல்கிறது, இது ரொம்ப பெயின்ஃபுல்லான வெற்றி. அதனால் வந்து ஆர்ப்பாட்டமாக என்னால் சொல்ல முடியல. பட் 30 வருஷம் கழித்து கூட என்னோட எமோஷனல், என்னோட வழியை புரிஞ்சுக்கிட்ட தமிழ் மக்களுக்கு எல்லோருக்குமே என்னோட நன்றி. அதான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்லா என்ன சொல்கிறது, எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு, மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, பெரிய ஸ்க்ரீனுக்குலாம் மாறுதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, வர ரிப்போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப எமோஷ்னலியாக வருது, ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு உணர்வாக கடத்துகிறாங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல நோக்கங்களும் நல்ல மனிதர்களோட கதைகளும் எளியவர்களோட வழியும் என்றைக்குமே தோக்காது. அது காலம் கடந்தும் என்னைக்காவது ஒரு நாள் அதோட வெற்றியை அடைஞ்சே தீரும் அப்படிங்கிறதுக்கு வாழை ஒரு உதாரணம். இல்ல, உங்களோட மனைவி சொல்லும் போது கூட இருந்தாங்க, நான் 14 வருடம் காதலிச்சேன். ஆனா அவரோட சிறு வயதை நான் வந்து அந்த விஷயமா அந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னேன். அது எப்படி பார்க்குறீங்க? ஆமா, சின்ன வயசுல அவன் என் கூட இருக்க முடியாதுல்ல. அதான் ரொம்ப நெருக்கமான மனிதர்கிட்ட மட்டும் சொன்ன ஒரு கதை இது. ரொம்ப நெருக்கமான மனிதர்கள்கிட்ட மட்டும், நான் நேசிச்ச ரொம்ப நெருக்கமான மனிதர்கிட்ட மட்டுமே நான் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கும்போது நான் அப்பப்போ சொல்லிக்குவேன் அந்த கதையை. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னோட வேவ், இங்கேருந்து தான் நான் கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் அதை வச்சுக்கிட்டே இவ்வளோ படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் என்னைக்கு கரெக்டாக நான் ஒரு லேண்டிங் ஆனதுக்கப்புறம், நான் ஒரு ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த படம் பண்ணணும், இது ஓடாத தாண்டி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சதே தவிடுபொடி ஆக்கி மக்கள் வந்து அது எப்படி இருந்தாலும் அது ரொம்ப உண்மையாக எடுக்கப்பட்டிருந்தா அதை கொண்டாடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வெற்றி மூலமாக நான் புரிஞ்சுக்கிறேன். அடிக்கடி சொல்லும் போதே வழின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப சமீப காலங்கள்ல அதற்கான சூழல் இல்லை. நீங்க இப்ப ஏற்கனவே பல இயக்குனர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாரி செல்வராஜா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், எவிடன்ஸ் கொடுங்க எனக்கு. இல்ல அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க லாஸ்ட் விஷயம் எப்ப பார்த்தாலும் அது இல்ல ஏன் நீங்க ரிப்போர்ட்டர் தானே, நான் கேட்கிறேன். இவ்வளவு நாள் நியூஸ் பாக்குறீங்கல்ல, இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல, லாஸ்ட் 6 மந்த்ல, இந்த இயர்ல நீங்க வன்கொடுமை எடுத்து பாக்கீங்களா? எல்லாத்தையும் சும்மா வந்து அதாவது வந்து நம்ம கேட்கணும்னு இவங்க இந்த மாதிரி படம் பண்றாங்க, இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்போம், அவங்க அந்த மாதிரி படம் பண்றாங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்போம், அப்படி கேட்கக்கூடாது. எமோஷனலா நமக்கு உண்மை தெரியும். நம்ம ரிப்போர்ட் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மையை புரிஞ்சுக்கோங்க. 3 வருஷமா அதிகமா இருக்குல்ல, வருஷ கணக்காக தான் வந்துட்டு இருக்கு. 3 வருஷமா அதிகமாக சொல்லக்கூடாது. அப்படி நீங்க வந்து அதை வேற ஒன்னா திருப்பீங்க. 6 மாசமா கேட்டேன், லாஸ்ட் 6 மாசம் இருக்குங்களா, 6 மந்த் கேட்டேன். ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டைரக்டர் இருக்காங்கன்னா அவன் எந்த மாதிரி படம் எடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா கேட்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மக்களா நீங்க தான் இருக்கீங்க. இங்க மக்களுக்கு உங்க வந்து எளிய மனிதர்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நல்லாவே. ஓகேங்களா? அதனால வந்து சினிமாவில் இப்படிதான் எடுக்கணும் அப்படிதான் எடுக்கணும்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு எதை தாக்கத்தை ஏற்படுத்துதோ,
எது அவங்கவுங்களுக்கு கதை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்தந்த கதையை அவங்கவுங்க அந்தந்த அவங்க உணர்வுபூர்வமாக சொல்றாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த கதைக்குள்ள உண்மை இருக்கும் பட்சத்தில் அது மக்களை சென்றடையும். மணியேறும் பெருமாளா இருக்கட்டும் சார், இந்த படமா இருக்கட்டும், உங்க வாழ்வில் நடந்த சம்பவங்களை ஒத்த படமா அப்படி இருக்குது. அடுத்த படம் எப்படி இருக்கும்? இதை தொடர்ந்து அந்த மாதிரி இருக்குமா? பெரிய பெரிய நடிகர் எந்த இயக்குனராக இருந்தாலும் இந்த மாதிரி கிராஃப்ட், இந்த மாதிரி இப்போ நான் பண்ற கதைக்களங்கள் பண்ற எந்த இயக்குனராக இருந்தாலும் அந்த கதைக்கும் அவங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்போ அல்லது அந்த கதைக்கும் அந்த எமோஷனலுக்கும் அவங்க நேரடி தொடர்போ இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ வாழையெல்லாம் நேரடி தொடர்பு இல்லைன்னா அந்த படத்தை பண்ண முடியாது. பெரியகம் பெரும்பாலும் நேரடி தொடர்புலாம் பண்ண முடியாது. ஏன்னா பெரியகம் இன்னைக்கு ரீமேக் பண்ண முடியல யாராலையும். அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, எனக்கும் அந்த கதைக்கும் நேரடி தொடர்பு இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ ஒரு இயக்குனருக்கு ஒரு கதை ரொம்ப நேரடி தொடர்பா இருந்தா அது இன்னும் எமோஷனலா உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது உறுதி. அதனால எந்த கதை நேரடியா நமக்கு தொடர்பு இருக்கோ அந்த கதைகளை தேடி அந்த கதைகளை ரொம்ப வலுப்படுத்தி அந்த கதைகளை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் பைசன் திருவிக்ரம் முடிய போகுது. அதுக்கப்புறம் தனுஷா கூட ஸ்டார்ட் பண்றேன். அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதான் சொல்றேன்ல, ப்ராசஸ் 2 ப்ராஜெக்ட் போதாது உங்களுக்கு, அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்றேன். அப்ப என்னுடைய 50 வயசுல என்ன பண்ணணும்னு கேட்கற மாதிரி கேட்கறீங்க நீங்க. அதான் சொல்றேன். இது என்னோட இன்டர்வியூ எதுவுமே பார்க்கலையா? நேத்து கூட இதை பத்தி பேசியிருக்கேன். அப்ப நீங்க என்னன்னா புதுசா கேட்கற மாதிரி கேட்கறீங்க. நேத்து கூட நான் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன். இதோட அடுத்த பைசன், அதுக்கப்புறம் தனுஷா ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் நான் பேசிட்டு இருக்கேன். அதான் ஒரு கலை, நம்ம ஊருக்கு ரொம்ப கலை முக்கியம்னு நினைக்கிறேன் நான். நம்ம ஊரோட தன்மை உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியோட தன்மை தெரியும். இதை மக்களுக்குள்ள ரொம்ப ஆழமா நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கு. உளவியலாவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது ஆர்ட் ஃபார்மால தான் முடியும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். அதனாலதான் நான் இங்கிருந்து நான் சென்னைக்கு ஓடி போனதே காரணம் அதுக்காக தான் ஓடி போனது. அதனால அந்த ஆர்ட் ஃபார்மை திருப்பி கொண்டு வந்து இவங்க கொடுக்கறதுலையும், அதை அவங்க சந்தோஷமா செய்யறதுலையும், அதுல அவங்க சந்தோஷமா தன்னை மாத்திக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் கண்கூட பாக்குறேன், என் மண் சார்ந்த மக்கள் இவ்வளவு திறமையை வெளிப்படுத்துவாங்க, இவ்வளவு அழகா நடிப்பாங்கன்னு சென்னையில உள்ள எல்லா இயக்குநர்களும் நடிகர்களும் பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு கலைக்கு இவ்வளவு நெருக்கமாகக்கூடிய மனிதர்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க வேண்டியது என்னோட கடமை. கோடம்பாக்கத்துல இருந்து நடிகர்கள் அவ்வளவு அளவுக்கு இல்லாம இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களையும் வச்சு முழுசா எடுக்கிறதுக்கான காரணம் படம் பார்ப்பீங்க தெரிஞ்சவங்களுக்கு. அது பண்ண மாட்டாங்க யாரும். படத்துல பாத்தீங்கன்னா அது என்ன வேலை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உண்மை. இந்த படத்துல கொஞ்சம் உழைப்பு அதிகமா தேவைப்படுது. நார்மலா ஒருத்தவங்க கொடுத்து கஷ்டப்படுத்த முடியாது. யார் அதுக்கு சம்மதிக்கிறாங்களோ, யார் அதுக்கு உடன்படுறாங்களோ அவங்களுக்கு பண்ண முடியும். அதனால எனக்கு ரொம்ப நெருக்கமா நம்பக்கூடிய ஆட்களை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வேற எந்த பிளான் இல்லை. ஓகே, தேங்க்யூ. அதான் சொல்றல, நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, ஒன்னிய பாதிக்கிற கதையை எடு. அது எந்த கதையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆனா ஒன்னிய பாதிக்கக்கூடிய, சமூகத்துக்கும் உனக்கும் நெருக்கமாகக்கூடிய, ஒன்னிய உனக்கு பின்னாடி வர சந்ததியினரை சப்போர்ட் பண்ணக்கூடிய, அவங்களை திசை மாற்றக்கூடிய கதைகளை எடுங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி யோசிக்காதீங்க. உங்களை பாதிக்கக்கூடிய அல்லது உங்களை பாதித்த, உங்க மனசுக்கு நெருக்கமான, உங்களை நெகிழ வச்ச கதைகளை சூஸ் பண்ணுங்க. அது சினிமாவுக்கு உகந்த கதையில இதெல்லாம் சினிமா பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. சினிமாங்கிறது எந்த கதையும் கிடையாது. எல்லா கதையும் சினிமாக்க முடியும். ஏன்னா ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது எல்லா மனுஷனுக்கும் பொதுவானது. என்னன்னா ரொம்ப நாளா நாங்களே சொல்லிட்டு இருக்கோம், படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப நீங்க படமே பார்க்க மாட்டீங்க. அப்படி நீங்க படம் பாருங்க, அவங்களுக்கு எப்படி உள்வாங்கி நடிச்சிருக்காங்கன்னு தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு டைரக்டர் படம் எடுத்தாச்சு, படம் எடுக்க வரைக்கும் நம்ம பேசியாச்சு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அவங்களோட நடிப்பை நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நான் பேசிட்டே தான் இருக்கேன். அவங்க நடிப்பை பொதுமக்கள் பேச ஆரம்பிப்பாங்க, படம் பார்த்தவர்கள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபைனலி நான் பேசுவேன். ஒண்ணுமே இல்ல, விஷுவல் பயங்கரமான, அவ கிஸ் பண்ண விஷுவல் வந்துருச்சு, நெட்ல வந்துருச்சு. அவ்வளவு அப்படி இருந்த விஷுவல் வந்துருச்சு. இல்ல என்ன சொல்றேன், அவரும் சொல்ல முடியாம போனாரு, நானும் அந்த உணர்ச்சி சொல்ல முடியாம தான் இருக்கு. எனக்கு அது பயங்கரமான உணர்ச்சி. ஓகேங்களா? 2 பேருமே பேசிக்கவே இல்லை, இப்ப வரைக்கும் பேசிக்கல. அந்த வீடியோ நீங்க என்ன பாத்துறீங்களோ அது மட்டும் தான் நடந்துச்சு. அதுக்கு என்ன மாதிரியான ஃபீல், அதுக்கு என்ன மாதிரியான எமோஷனல் அப்படிங்கிறது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நானும் ஒரு வார்த்தை பேசல, அவரும் ஒரு வார்த்தை பேசல. அது பேசுறதுக்கான சூழ்நிலை அந்த முடிவுல இல்லை.